அருப்புக்கோட்டையில் கொலை சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை தடுத்து நிறுத்திய டிஎஸ்பி காயத்ரியை தாக்கிய சம்பவம் குறித்து விருதுநகர் எஸ்பி கண்ணன் விசாரணை மேற்கொண்டுள்ளார். மேலும் தகவல்களை செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம். மணிவண்ணன், வணக்கம். விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கமிடி அருகே உள்ள பெருமாள் தேவைப்பட்டி சேர்ந்தவர் காளிக்குமார். இவர் சரக்கு வாகன பண்ணி கொண்டு வருகிறார். இந்நிலையில் அதாவது நேற்று உதிரி பாகங்களை தன்னுடைய டாடா ஏசி வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு திருச்சுழி ராமநாதபுரம் சாலையில் ஏத்தநாயக்கின் பெட்டி விளக்கு அருகே சென்று கொண்டிருந்த போது காளிக்குமார் சென்ற சரக்கு வாகனத்தை திடீரென்று இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் என்ற கும்பல் வழிமறித்து கீழே இறக்கி காளிக்குமாரை சரிமாறியாக மர்மவர்கள் அறிவாளால் வெட்டி சென்றனர். திருச்சுழி ராமநாதபுரம் நெடுஞ்சாலையில் பட்டப்பகல் அரங்கேறிய இந்த தாக்குதல் சம்பவத்தால் இங்கே சரக்கு வாகன டிரைவர் காளிக்குமார் நிலை குலைந்து போன நிலையில் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த இவரை தகவல் இருந்த சம்பவ இடத்துக்கு இருந்து திருச்சுழி போலீசார் அறிவாள் வெட்டி விழுந்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த காளிக்குமாரை மீட்டு திருச்சுழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதல் அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சை 107 அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு காளிக்குமார் அதாவது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலை அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்தனர். அப்போது திருச்சுழி போலீசார் வழக்கு வீசினார்கள். முன் காரணமாக கொலை செய்யப்பட்டதா அல்லது வேறு எதுவும் காரணமா என பல கோணங்களில் திருச்சுழி டிஎஸ்பி ஜெகநாதன் தலைமையிலான தனிப்படை போலீசார் கொலை சம்பவ குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் இன்று திடீரென உறவினர் அனைவரும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்திய ஜெயந்தி அதாவது டிஎஸ்பி அவர்களை போராட்டக்காரர்களை கீழே தள்ளி தாக்குதல் நடத்தினர். மேலும் இந்த கொலை சம்பந்தமாக அதாவது செம்பொரி நெறியைச் சேர்ந்த காளீஸ்வரன், லட்சுமணன், அருண்குமார் மற்றும் மதுரை அமனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலமூர் ஆகிய 4 பேரை போலீசார் 2 மணி நேரத்தில் பிடித்து தனிப்படை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் நிதி நிறுவன ஊழியர்களை அருண்குமார், லட்சுமணன் ஆகியோர் 2 வீலர் பைனான்ஸ் செய்யும் போது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தொடர்பாக திருச்சுழி குண்டாறு பகுதியில் வைத்து இரு தரப்பினருக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிதி நிறுவன ஊழியர்களை தாக்கியது தொடர்பாக காளிக்குமார் மீது முன்வரதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் கொலை நடந்துள்ளதாக போலீசார் முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. தற்போது அந்த டிஎஸ்பி தாக்கப்பட்ட நிலையில் அவர் மருத்துவம் செய்யப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பவத்துக்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த சம்பவம் நடந்த இடத்தில் தற்போது அங்கு இருக்கிறார். மணிவண்ணன், தகவல்களுக்கு மிக்க நன்றி.